எல்லோருக்கும் வணக்கம். பிரீனிமிஷ் எஜுகேஷன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். நூல் குறிப்பு. ஒரு மனிதனின் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் 3 பால்களாக பிரித்து அதை 1130 குறள்களாக இயற்றியுள்ளார் வள்ளுவ பெருந்தகை. திருக்குறளில் மொத்தம் 3 பால்கள் உள்ளன. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால். இப்படி 3 பால்களையும் ஒன்றிணைத்து அழகுற இயற்றப்பட்டதால் திருக்குறளிற்கு முப்பால் என்றொரு பெயர் உண்டு. இந்த முப்பாலும் மேலும் இயல் என்று பகுக்கப்பட்டு ஒவ்வொரு இயலிற்கு கீழ் சில அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அதிகாரத்திற்கு கீழும் 10 குறள்கள் என்று தொகுக்கப்பட்டு மொத்தம் 1030 குறள்களோடு இந்த நூல் உலக புகழ் பெற்று விளங்குகிறது. இதில் உள்ள ஒவ்வொரு குறளும் 2 அடிகளை கொண்டுள்ளது. முதல் அடியில் 4 சீரும், 2ஆம் அடியில் 3 சீரும் என மொத்தம் 7 சீர்கள் உள்ளது. அறத்துப்பால். அறத்துப்பாலில் மொத்தம் 4 இயல்கள் உள்ளன. இதில் முதலாவது இயல் பாயிரவியல். பாயிரவியலில் மொத்தம் 4 அதிகாரங்கள் உள்ளன. இதனைத் தொடர்ந்து 2வது இயலாக இல்லறவியல் உள்ளது. இல்லறவியலில் மொத்தம் 20 அதிகாரங்கள் உள்ளன. அதனைத் தொடர்ந்து துறவறவியல் உள்ளது. அதில் மொத்தம் 13 அதிகாரங்கள் உள்ளன. அதற்கடுத்து வருவது ஊழியல். இதில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டுமே உள்ளது. திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் ஊழியல் மட்டுமே. பாயிரவியல் 4 அதிகாரங்கள் இல்லறவியல், 20 அதிகாரங்கள் துறவறவியல், 11 அதிகாரங்கள் ஊழியல், 1 அதிகாரம். ஆக அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்களும் 180 பாடல்களும் உள்ளன. பொருட்பால். பொருட்பாலில் மொத்தம் 3 இயல்கள் உள்ளன. இதில் முதலில் வருவது அரசு இயல். இதில் 25 அதிகாரங்கள் உள்ளன. அதற்கடுத்து வருவது அமைச்சு இயல். இதில் 32 அதிகாரங்கள் உள்ளன. அதற்கடுத்து வருவது ஒழிப்பு இயல். இதில் 13 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பாலில் மொத்தம் 3 இயல்களும் 70 அதிகாரங்களும் 700 பாடல்களும் உள்ளன. காமத்துப்பால். முப்பாலில் இறுதியாக வரும் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பாலில் மொத்தம் 2 இயல்கள் உள்ளன. ஒன்று களவியல், மற்றொன்று கற்பியல். இதில் களவியலில் 7 அதிகாரங்கள் உள்ளன. கற்பியலில் 18 அதிகாரங்கள் உள்ளன. காமத்துப்பாலில் மொத்தம் 25 அதிகாரங்களும் 250 பாடல்களும் உள்ளன. மொத்தம் 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 பாடல்கள் திருக்குறளில் உள்ளன. சரி நண்பர்களே, இந்த காணொளியில் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய அறிமுகம் பற்றி தெரிந்து கொண்டோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விரைவில் சந்திப்போம்.